வெல்கம் டு போங்காட்டம். நம்ம வந்து ஐபிஎல் டிஸ்கஷனுக்கு வந்திருக்கோம். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம ஃபேவரட் டீம்ஸ் பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன், ஓகேவா? எப்பவுமே சிஎஸ்கே நீங்க சார் சொல்லியே துண்டு போட்டுக்கிறமே யாருன்னு தெரியல. ஆர்சிபிடா, கன்னிஸ்ரா, ஆர்சிபி கன்னிஸ்ரா, விராட்டா. நீங்க சார் தோல்ல தான் போடுவானுங்க, உடம்புக்குள்ளேயே இருக்கு. மும்பை இந்தியன்ஸ். நீங்க எந்த டீம்? நானும் ஆர்சிபி தான். கிழிஞ்சது போ. ஏன்னா தலைவன் விராட்டோட ஃபேன் நானு. உங்க பேட்டிங்கோட லைன் அப் சொல்லுங்க. பேட்டிங் ஓப்பனிங் ஸ்லாட் வந்து நாங்க வந்து பிலிப் சால்ட் வச்சுக்கிறோம். விராட் கோலி. 1 டவுனு பட்டிதார். 4th டவுனு தேவ்ட படிக்கல். விஜய் எனக்கு விராட் கோலி மட்டும் தான் தெரியும், நீயே பேசுறீங்க. எனக்கே தெரியாது, நானே மனமடம் பண்ணிலாம் பேசிக்கிறேன். 4 பேட்டிங் ஒண்டியே 4 சொல்லிட்டேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? 5வது வந்து டிம் டேவிட். 6th வந்து குர்னால் பாண்டியா. 7th வந்து சுயாஷ் சர்மா. 8th வந்து ஆசல்வுட். 9th வந்து யாஷ் தயாலு. செம்ம பவுலர் ஒருத்தர் விட்டோம் பேர், புவனேஷ் குமார். அப்படி விடுவான், அப்படியே இப்படி ஸ்விங் பண்ணுவோம். நான் திருப்பி சொல்றேன், ஒரு டீம்ல 15 பேர் தான் ஆடுவாங்க. சப்ஸ்டிட்யூட்ல கேட்பீங்க நீங்க. புது ரூல் இருக்குல்ல, அந்த லெஃப்ட் ஆடுவாங்க. அவன் பேர் என்னது? விராட் கோலி. அவன் இல்லடா, எனக்கு அவர் தான. இங்கிலாந்து பிளேயர் ஒருத்தர். உட்டா இல்ல இல்ல, ஹெட்டா. பெத்தல் இருக்கான். இன்னொரு இங்கிலாந்து பிளேயர் லிவிங்ஸ்டன் இருக்காங்க. எடிட்ல போட்டு கீழ அந்த ஓப்பனிங் ஆற 2 பிளேயரே. அண்ணா எதுக்குடா இத்தனை பிளேயர் உங்களுக்கு? 2 பேரே போதுமே. அது தெரியும்டா, சும்மா ஒரு ஆள் கணக்கு தாங்க. ஆட மாட்டாங்களே. இந்த வருஷம் எத்தனாவது வருஷம்? 18வது வருஷம்டா. விராட் கோலி நம்பர் என்னது? 18. அவள்தான் எங்களுக்கு தான் கப்பு. 27 20 கட்சா 7 போல இது. இல்லம்பியா நீ சொல்ல மாட்டேன்னு வச்சுக்க. Guys, நீங்க வேணா நீங்களும் பாத்துங்க. உங்க எதிரில நான் இங்க சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த வாட்டி ஆர்சிபிக்கு தான் கப்பு. அதே சத்தியம் நான் பண்றேன், அடிக்க மாட்டானுங்க. சரி ஓய் பேசு. அச்சார்னா நீங்க தான் ஏமாத்தி வின் பண்றீங்களே. ஏமாத்த திறமை இருக்குடா, அது கூட உங்களுக்கு இல்லையே. சரி அம்பையர் Dress கூட ப்ளூ தான்ல. அதுதான் அவனுக்கு. நாங்க எப்பவும் தான் ப்ளூ பண்ணுவோம். ஸ்டார்டிங் ஐபிஎல் அம்பையர் ஜெர்சி ப்ளூ. மஞ்சள் சட்டுக்கார அமைதி. எங்க டீம் இப்ப சொல்லிட்டா சொல்லு. சொல்றேன். தோனி சொல்ல போறீங்க, வேற எதெல்லாம் சொல்லுங்கடா புதுசா. 20 பேரை சொல்லும். சொல்லு. டீமுக்கே 15 பேர் தான்டா. ஓப்பனிங் ஓகே. ஜவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் கூடா, தோனி. சம சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்கள நாங்க 20 வருஷமா நாங்க கெத்து. நம்ம ஊர்ல பூமால என்ன கெத்து மாதிரி அவன் ஊர்ல அவன் கெத்தா இருப்பான். பொட்டு வச்ச தந்த கோடம் ஊருக்கு நீ. அஸ்வின், ஜடேஜா, அப்படியே பவுலர் வரட்டா. பத்திரனா நான் ஓல்ட் ஏஜ் ஹோம் நடத்த போறீங்களா? பத்ரேனாக்கு என்ன ஓல்டு? அவனுக்கு இன்ஜுரி இல்ல, கோல்டுடா அவன். சொல்றான் ஓல்ட் கோல்ட். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். குல்கிரேட் சிங் ஒருத்தன். சிங். அதான் சிங் தான். ஆனா எப்படி சென்னை? ஓகே ஓகே. டீம் இருக்கிறானா பார்த்தமா. அன்சுல் கம்போஜ். இப்ப உங்க டீம் சொல்லுப்பா. ரோஹித் சர்மா. ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா வந்து பேட்ஸ்மேன். ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்டனர், ஹர்திக் பாண்டியா கேப்டன் இருக்கா போல. டீச்சர் இருக்குடா. வில் ஜாக்ஸ் இருக்கா போல. உங்ககிட்ட இருந்து வாங்கி கை கொடுத்துமே, ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு இருக்காது, எப்படி இருக்கும்? இல்ல ஸ்விங்ன்ட்டு 3 பேர் இருக்கும். தீபக் சகர், அவனுக்கே இவங்க டீம்ல வேலைக்கு ஆகலன்னா உங்க டீமுக்கு எடுத்தாங்க. அதுதான் அவனுக்கு தெரியல. பாருங்க, பும்ரா இருக்காப்புல. பும்ரா ரூல்ட் அவுட். சரி, அதுக்கப்புறம் நாங்க அத நமன்தீர். இதை விட வெயிட்டான
மெயின் பவுலர் விட்டாங்கடா. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. சரியான ஸ்விங் பவுலர். ஏன் எங்களை அங்க பேசு? சஸ்பென்ஸ் வைக்கிறேன். சச்சின் டெண்டுல்கர்ரா. ஏய் ஆமாடா. டேய் அவர் அவர் வந்து ஒரு பால் போட்டு பாப்பாத்தி. அதாவது மேட்ச்ல முடிஞ்ச வரை ஆடுவாரா? ஏய் செமையா ஒரு பால் போடுவாரு. போறது 120 அந்த பிளேயரை போய் முறைக்கிறது. எதுக்கு இதெல்லாம்? ஆட்டிட்யூட் எங்க டீமுக்குள்ளே கலந்துதுடா. யாரா இருந்தாலும் ஆட்டிட்யூட் காட்டுவோம். எங்க கேப்டன் ஆட்டிட்யூட் பாத்துருக்கீங்களா போன இல்லையா? வாட்டி சொன்னல ஸ்லெட்ஜிங் ஸ்லெட்ஜிங். கேப்டன் யார்? ஹர்திக் பாண்டியா. ரோஹித் சர்மா. ஹர்திக் பாண்டியா அந்த ஆட்டிட்யூடுக்கே கொலை நடுங்க அப்படியே. இப்போ கேப்டன் பத்தி பேசலாம். ஓகே, உங்க கேப்டன் யாரு? புதுசா மாறி இருக்காங்கல்ல? மாறி இருக்காங்களா? அதேதானா? எங்க டீமோட கேப்டன் வந்து ருத்ராஜ் கேக்வாட். அந்த புதுசுலயே அவரு லீடிங் ரன் ஸ்கோரர். ஆமா, லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கேப்டனா மாறினாரு. இந்த வருஷம் கப் அடிச்சிருக்காரு. அது நல்ல டேலண்ட். ஆனா இந்தியன் டீம்ல எடுக்க மாட்டாங்க. அது வேறடா. யாரு? இப்போ ஆர்சிபி கேப்டன் இப்போ நியூவா சேஞ்ச் ஆயிருக்காங்களா? நீங்க அவர் வந்து மத்திய பிரதேஷ் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறாரு. நல்லா தான் கேப்டன்சி பண்ணாரு. இப்போ நல்லா பண்ணதுனால தான் ஆர்சிபி கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட்லாம் எல்லாமே சேர்ந்து இப்போ பட்டிதார் ஒன் டவுன் ஆடுறான்ல, அவனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு மாற்றம். போன வாட்டி டூப்ளிஸ் இருந்தாரு. இப்போ போனோன்னா ஒரு யங்ஸ்டருக்கு கேப்டனை கொடுத்து வழி எடுத்துறாங்க. இந்த வருஷம் நாங்கள் கப்பு தான். எப்படி 18 நான் உனக்கு சொன்னேன் முதல்ல. 18 இயர்ஸ் கிங் கோலி Kohli நம்பர் back. 18. முடியும் போது அழுதுட்டு போக தெரியுது. போறீங்க, அது ஒண்டி தெரியும். அழுதாலும் உயிர் இருக்கிறவரையும் கோலி ஃபேன் நானு. உயிர் இருந்தா இருக்க முடியும். அதுக்கு மேல இருக்க. நீ மும்பை, நீ இப்ப சொல்லுப்பா. நீ கொஞ்சம் அவரோட இருக்கு கேப்டன் லாஸ்ட் இயர் தான் மும்பைக்கு கேப்டனா வந்தாரு. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மும்பைல இருந்தாரு. ஆல்ரவுண்டர் இருந்தாரு. அதுல இருந்து குஜராத்துக்கு போயிட்டு திருப்பி மும்பைக்கு வந்து கேப்டனா டைரக்டா வந்துட்டாரு. போன வருஷம் அவர் வந்து ரொம்ப கலாச்சிட்டாங்க. ஆனா விராட் கோலி தான் எங்களை கொஞ்சம் தட்டி விட்டாரு. தேங்க்யூ. பாத்துங்க. இந்த வருஷமும் நம்பர் 1ல வருவோன்ட்டு எங்க கேப்டன் சொல்லியிருக்காரு. என்ன நம்பர் 1ல இருக்கு? பொசிஷன் நம்ம கப் last அடிப்போம். வேணா வருவீங்க. கண்டிப்பா கப்பு பாண்டியா தூக்குவாப்ல. யார் அதிக ரன் அடிப்பா? எதுல? ஐபிஎல் அது இல்ல. அதிக ரன்னா கோலி தான். கோலி தான். கோலி தானா? இதுல அதிக ரன் யார் எடுப்பா? பட்டிதார் நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். பேட்டிங்ல நல்லா பண்ணுவான். நீ யார் பாக்க? விராட் கோலி. விராட் கோலி எப்பவுமே அவர் கோலி தான். அவர் ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. எப்பவுமே கோலி, கிங் கோலி. அவர் அடிச்சா நாங்க கப் அடிக்க போறோம், அவ்வளவுதான். அடிக்கணும். சரி, நம்ம டீம்லடா நீங்க சொல்லுங்க. சென்னையில எங்க கேப்டன் யாரு? தோனி. இல்ல தோனி வேணாம். 2 பால் 3 பால் இங்க அவ்வளவுதான். வாங்கி சரி, தோனி தவிர வேற ஏதாவது கைக்வாட். பேசுங்க. சரி. கைக்வாட்ரா? ருத்ராஜ் கைக்வாட். நான் யார் சொல்றேன்னா தூபே அதிக ரன் ஸ்கோரரா இருப்பான். அவனுக்கு காலே நகராதேடா. நீ வேணா பாரு, அதிக ரன் அடிப்பான் பாரு தூபே. நியாயம் வேணாமாடா? அடிப்பான்டா, கண்டிப்பா அடிப்பான். ஆனா அவங்கள பார்த்தா அதிக ரன் அடிப்பான். RCB பார்த்தா சரி, மும்பைப்பா. மும்பை எல்லாருமே நல்லா ரன் அடிக்கிற பேட்டர்ஸ் தான். யார சொல்றதுன்னு தெரியல. திலக் வர்மா. ஐபிஎல்ல யாரு மோஸ்ட் விக்கெட் எடுப்பா? அவங்க ஃபேவரட் டீம்ல இருந்தே சொல்லுங்க. பும்ரா ரூல்ட் அவுட்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மா தெரியல. அவர் இருந்தா அவர் தான். நான் அப்படிலாம் கேட்ட கேள்விக்கு தான் பதில். இல்ல, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஓகே. ட்ரெண்ட் போல்ட், பும்ரா இல்லைன்னா ட்ரெண்ட் போல்ட். கலீல் அகமது இவங்க ஒரு நல்ல பவுலர். அப்படி இல்லைன்னா சாம் கரன். 2 பவுலர் இருக்காங்க. நான் புவனேஷ்குமார் ரொம்ப நம்புறேன். நாங்க எங்க டீம் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ்ல வந்து பவுலிங் ஹேசல்வுட். அவர் வந்து இதுல எங்களுதுல வந்து அவரு பவுலிங். ஆமா, இவங்க தான் நடுவுல போய் காசு கொடுப்பாங்க. நிக்க வச்சு நோ பால் குடுக்குறது. சரி, ஏமாத்துற டீம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தான் லைவா தெரியுது. நான் கண்டுபிடிச்சி Wait. ஆனா உங்க டீம் ஆடும். உங்க டீம் ஆடு. அவங்களே பரவாயில்ல. 2 வருஷம் ஜெயிலுக்கு போட அந்த பசங்க. யாரா ஜெயிலுக்கு போனா? நீங்கதான்டா. யார் நீங்க? என்ன சென்னை எங்க ஜெயிலுக்கு போனோம்? நாங்க தான் பூனேல போய்